கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? மனித நேயம் இது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை நம்ம செயல்படுத்தினாலே பல பிரச்சனைகள் குறைஞ்சிரும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். தீத்து 3:2 ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷனுக்கும் சாந்த குணத்தை கற்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம எல்லார்கிட்டையும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணுமா, அவங்கள மனித நேயத்தோட நடத்தணுமா. புல்வெளியில் நடக்கிற மாதிரி கனவு கண்டுக்கிட்டே இருந்த ராஜா திடீர்னு காலையில் எழும்புறாரு. மனைவியும் பிள்ளைகளும் கிளம்பிட்டு இருந்தாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு. ராஜா ஹாலில் போய் உட்கார்ந்து செய்தித்தாளை படிக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த உடனே மனித நேயமே இல்லை அப்படின்னு சத்தமாக சொன்னான். அவனுடைய பிள்ளைங்க உடனே கேட்டாங்க, மனித நேயம்னா என்னப்பான்னு. அதுக்கு அவன் சொன்னான், செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, ஒரு யானை பாகனை அந்த யானை மிதித்து அடித்து தூக்கி போடுது. அதை ஒருத்தன் அவனுடைய செல்ஃபோனில் படம் பிடிச்சி இந்த செய்தித்தாளில் போட்டிருக்கான். அவன் காப்பாற்றுறதை விட்டுட்டு இந்த வேலையை பார்த்துருக்கான் பாரு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவனுடைய மகா சொன்னா, அப்பா என் கிளாஸில் ஒரு பொண்ணு திடீர்னு மயங்க போட்டு விழுந்துட்டா. அவளுக்கு என்னுடைய தண்ணி பாட்டிலேருந்து தான் ஆசிரியை தண்ணி கொடுத்தாங்க. நானும் சந்தோஷமாக அதை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் காலி பாட்டில் அப்படின்னு சொன்னா. அப்பா சொன்னார், இப்படி தான் நம்ம மற்றவங்களுக்கு உதவணும், மனித நேயத்தோட நடந்துக்கணும்னு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வேகமாக கிளம்பி வெளியே போனார். ராஜா ஸ்கூட்டர் சாவியை கேட்டார் தன்னுடைய மனைவி கிட்ட. அவங்க மனைவி உடனே இதுதான் உங்களுடைய பழக்கம் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அமைதியாக நின்றுட்டு இருந்தாரு ராஜா. அப்போது ஒரு சின்ன பையன் பிச்சை எடுக்கிற நிலையில் சரியான சட்டை கூட இல்லாமல் ராஜா கிட்ட வந்து நின்னான். அவன் ராஜா கிட்ட கேட்டான், ஐயா நான் சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சு, ஏதாவது கொடுங்களேன்னு. மனைவி மேலே இருந்த கோவத்தில் அந்த பையனை எங்கேயாவது போ, ஏன் இப்படி வந்து நிற்கிறேன்னு திட்டினாரு ராஜா. ஏற்கனவே ஸ்கூட்டரை உதச்சி ராஜா சோர்வுற்று தான் நின்றுட்டு இருந்தாரு. அந்த சின்ன பையன் பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு போனான். அங்கே இருந்த அம்மா அவனை எதுவுமே இல்லைன்னு விரட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தன் மனைவியை உதைக்கிறதா நினச்சி வேகமாக உதைச்சாரு ராஜா அந்த ஸ்கூட்டரை. அந்த ஸ்கூட்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சது. பிள்ளைங்களை கூட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ராஜா தயாரானாரு. அப்போ அவங்க பிள்ளைங்க அவர்கிட்ட வந்து கேட்டாங்க, அப்பா மனித நேயம் இல்லாமல் பேசுகிறீங்களேன்னு, வாயை மூடுங்க அப்படின்னு பிள்ளைங்களை சொல்லி அதட்டி அவங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு கம்பெனிக்கு போயிட்டாரு ராஜா. அங்கேயும் இந்த வருஷம் பண்டிகைக்கு போனஸ் இல்லை அப்படின்னு முதலாளி சொல்லிட்டாரு. ஏன்னு போய் கேட்டதுக்கு நஷ்டத்தில் போகுது, அதனால முடியாதுன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டாரு அவங்க முதலாளி. போனஸ் வரும், கடனெல்லாம் அடைச்சிடலாமேன்னு யோசிச்சுக்கிட்டே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருந்த ராஜாவுக்கு திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அப்புறமா எல்லாமே இருட்டாயிருச்சு. அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான இடத்துல இருந்தாரு. சுற்றி அவருடைய குடும்பத்தினர் உட்கார்ந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் ஏறெடுத்து பார்க்கும்போது காலையில் அவர் விரட்டி விட்ட அந்த சின்ன பையன் சட்டை இல்லாமல் நின்றுட்டு இருந்தான். அப்போ தன்னுடைய மனைவி கிட்ட இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு கேட்டாரு. அந்த பையன் பேச ஆரம்பிச்சான், ஐயா நீங்கள் ஸ்கூட்டரில் வந்துட்டே இருக்கும்போது கடை முன்னாடி உடச்சி போட்டிருந்த திஷ்டி பூசணிக்காய் மேலே ஸ்கூட்டரை ஏற்றி நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நான் ஓடி வந்து கிட்ட பார்க்கும்போது உங்கள் தலையில் ரத்தம் வளைஞ்சிட்டு இருந்தது. அதனால என் சட்டையை கழட்டி அதை வச்சு உங்கள் தலையில் நான் கட்டிட்டு உடனே உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு. ராஜாவோடைய இதயம் அவனுடைய சட்டை மாதிரியே கிழிஞ்சு போச்சு. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது, நம்ம மனித நேயத்தை பற்றி பாடம் எடுக்கிறோமே ஒழிய அதை நம்ம செயல்படுத்தவே மாட்டேங்கிறோம். அடுத்த கதையில் சந்திப்போம்.